சிறகடிக்க ஆசை சிறையில் அடுத்த வரை எபிசோட்ல விஜய் இருந்துட்டு இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் என் மாங்கல்யம் எனக்கு தேவைப்படுது. அதனால் இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். இவளால் 2 பேரை நான் இழந்துட்டேன். மறுபடியும் என் புருஷனால் என்னால் இழக்கவே முடியாது. ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டா, இன்னொருத்தி அடுத்தவ அவ புருஷன் ஆசைப்படுறன்றதுனால அவ புருஷனை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இப்போ நான் என் புருஷனை நிரந்தரமால என்னால் இழக்கவே முடியாது. நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்போவே பிடிச்சது இந்த வீட்டுக்கு ஒரு தரித்திரம். நான் அப்போவே வேண்டாம் வேண்டான்னு சொல்லி இந்த மனுஷங்கிட்ட பாடா படுத்தினேன். ஆனால் இவர் தான் கடமை, அது இது நன்றி கடன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீட்டுக்கு சாம்பக்கேடா ஒன்று இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். என் பிள்ளை மனோஜுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். ரவிக்கும் ஸ்ருதியும் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துடுவா. நீ தயவு செஞ்சு வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பலைங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போகிறதா முடிவு எடுத்துட்டேன். அத்தை, என்னால் உங்கள் நிம்மதிக்கும் உங்கள் தாலிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் இந்த வீட்டில் வாழ்ந்திருக்கத்தை இந்த வீடு என்றைக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றும் பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் தான் இந்த எல்லா கெட்டதும் நடக்குதுன்னா நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பலாத. நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன். அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை அடிக்கடிக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.